இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பார்மஸ்டிக்கல் பேட்டன்ஸ். பார்மஸ்டிக்கல் பேட்டன்ஸ் நேம்லயே இருக்கு. பார்மஸ்டிக்கல் பேட்டன்ஸ் எதுக்காக கொடுப்பாங்கன்னா பார்மஸ்டிக்கல் ட்ரக்ஸ்க்காக தான் கொடுப்பாங்க. இந்த பேட்டன் கொடுக்கறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு பார்மஸ்டிக்கல் ட்ரக்கை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பார்மஸ்டிக்கல் பேட்டன்ஸ்ங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இந்த பார்மஸ்டிக்கல் பேட்டன்ஸ் இந்தியாவில் வந்துட்டு பிஃபோர் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட், ஆஃப்டர் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. பிஃபோர் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் 7 years to 8 years அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துட்டு பேட்டன் வந்து கொடுத்தாங்க. பட் ஆஃப்டர் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் வந்து 20 years வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எவர் கிரீனிங் பேட்டன்ஸ் வந்து செக்ஷன் 3D ஆஃப் த இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயோ இல்லைன்னா வந்து கவர்மெண்டா வந்து இது வந்து ரொம்ப எசென்ஷியலா தேவைப்படுது, அதனால வேற யாராச்சும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி லைசன்சிங் வந்து கொடுக்கலாம். இது வந்து இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் கீழே வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்காங்க. அந்த 3 கண்டிஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா கம்பல்சரி லைசன்சிங் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பிஃபோர் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரக்கை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அந்த ட்ரக் அப்படியே மார்க்கெட்டில் வந்து ரீசேல் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இது அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.